வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தம்பனையில் பார்த்திருப்பீங்க, எச் ராஜா தான். என்ன அப்படின்னா, எச் ராஜா நேற்றைய தினம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டி கொடுக்கும்போது ஏதோ நக்கல் பண்றதா நினைச்சு, ஏதோ காமெடி பண்றதா நினைச்சு ஏதோ பண்ணியிருக்கிறாரு. வேலைக்கு ஆகல. அதுல ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க தமிழக வெற்றி கழகமா, அந்த கட்சி முதல்ல தேர்தல் அன்னிக்கிட்டு டெபாசிட் வாங்குவாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி எச் ராஜா கேட்டிருக்கிறாரு. ஸோ ஹெச் ராஜாவுக்கு எப்படி பதில் கொடுக்கறது? ஹெச் ராஜா எல்லாம் ஒரு ஆளா, அவனுக்கு போய் பதில் கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல திட்டுவாங்களே நம்ம பிள்ளைங்க. இருந்தாலும் கொடுத்துருவோம். பெரிய ஆளோ சின்ன ஆளோ, இன்னைக்கு நமக்கு கண்டென்ட் இல்லை, கிடைச்சது ஹெச் ராஜாவை வச்சு பேசிடுவோம். சரியா? இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழ்நாட்டு அரசியல்வாதியில ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஆள். நமக்கு மட்டும் இல்ல, ஈவன் பிஜேபி காரனுக்கே பிடிக்காத ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா எச் ராஜா. அவருடைய ஆட்டிடியூட், அவர் பேசுறது, அவர் சொல்றது யாருக்குமே பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு தரங்கெட்டத்தனமாக இருக்கும். மதம் சாதி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள். பார்ப்பனிய திமிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் எச் ராஜா. இந்த எச் ராஜா பல இடங்கள்ல தன்னை ஒரு தமிழன் சொல்லிட்டு இருப்பாரு. எச் ராஜா தமிழன் கிடையாது. ஹரிஹர ராஜா சர்மா தான் அவருடைய பேரு. பீகார்ல இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த ஒரு பண்டார பரதேசி தான் எச் ராஜா. எச் ராஜா தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசும்போது மதத்தை முன்னிறுத்தி தான் பேசுவார். ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பேசினார். ஏற்கனவே இவர் இப்படி பேசும்போது, ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தாண்டா அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய்ங்கிற பேர்லயே லெட்டர் பேர்ல அறிக்கை வெளியிட்டவர் தளபதி அவர்கள். சோ நேத்தைக்கு என்ன ஒரு விஷயத்தை உதிர்த்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுமா, 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுமா, டெபாசிட் வாங்குவாங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. டெபாசிட் நாங்க வாங்குறோம், வாங்காம போறோம். நான் கேட்கிறேன், இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள்ல டெபாசிட் இழந்திருக்கு? சில ஊர்கள் எல்லாம் சில வார்டுல 2 ஓட்டு வாங்கினவன் இருக்கிறான். அதுலயும் ஒரு ஊர்ல, ஊரை மறந்துட்டு, பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் வார்டு கவுன்சிலருக்கு போட்டிடுறான். அந்த வார்டுல அவனுக்கு கிடைச்ச ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு. அவன் பொண்டாட்டி கூட ஓட்டு போடல பாஜகவுக்கு. பாஜக காரனுடைய சொந்த மனைவி கூட, பிள்ளைங்க சொந்தக்காரன் கூட போடாம இருந்தா விட்டுறலாம். ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருவனுடைய சொந்த மனைவி கூட ஓட்டு போடாத ஒரு கட்சி பாஜக கட்சி. இந்த எச் ராஜா பேசுறாரு, இவரு டெபாசிட் வாங்குவாரான்னு. வெறும் 250 ஓட்டு இருக்கக்கூடிய சாரணையர் இயக்கத்தினுடைய தலைவர் பொறுப்பு. அதுக்கு பெரிய புடுங்கி மாதிரி போய் போட்டி போட்டுட்டு வெறும் 28 ஓட்டோ 38 ஓட்டோ வாங்கின ஒரு சில்லற சங்கி தான் நம்ம எச் ராஜா. அவர் இன்னைக்கு நமக்கு சவால் விடுகிறார், நீங்க டெபாசிட் வாங்குவீங்களான்ட்டு. சரி, அது மட்டுமா? எத்தனையோ தொகுதிகள்ல போட்டிடுறாங்க. நோட்டாவோட போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி என்ன யாருன்னா அது பாஜக தான். இப்ப சொல்றாங்க இல்லையா, நாங்கள் 18% வாக்கு வாங்கியிருக்கிறோம், 18% வாக்கு வாங்கியிருக்கிறோம். யாருடைய வாக்கு? 18% வாக்கு பாஜக தனித்து நின்று வாங்கின வாக்குகளா? பாஜக தனிச்சு நின்று வாங்குச்சா? பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வட தமிழ்நாட்டுல கொஞ்சம் பெல்ட்டா இருக்கிறாங்க. கொங்குல அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். கன்னியாகுமரியில ஓரளவுக்கு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில நம்ம நயினார் நாகேந்திரன் அவர் அதிமுக வந்த காரணத்தினால அங்க ஓரளவுக்கு அதிமுக செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி ராமநாதபுரம், இந்த மாதிரி இடங்களை தவிர்த்து எங்க போனாலும் பாஜகவை சீண்டவே மாட்டானுங்க. இன்னைக்கு பாஜக பேசு பொருளாக இருக்குதுன்னு சொன்னா, மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருப்பதனால், அவருடைய கையில் அதிகாரம் இருக்கிறதுனால மத்திய பிஜேபியை பேசு பொருளாக வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாம நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனா மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய, காரி உமிழ்ந்து அகற்றப்படக்கூடிய ஒரு கட்சி யாருன்னு சொன்னா பிஜேபி தான். தாமரை மயிர்ல கூட மலராதுன்னு சொல்லி வார்த்தைகளை போட்டு கோலமா போடக்கூடிய மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஊரு தமிழ்நாடு. பிஜேபியினுடைய மதவாத அரசியல், எச் ராஜாவினுடைய மதவாத அரசியல், எதையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு தான் தமிழ்நாடு. நீங்க வாங்குறத விடவும் ஒரு ஓட்டாவது கூடுதல் தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் வாங்கும். அதுல மாற்றுக்கட்டே இல்லை. இவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, கூட்டணிக்காக கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய
ஒரு வேலையை பார்க்குறீங்க. கூட்டணிக்காக மற்ற கட்சிகளை மிரட்டக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய கட்சி பாஜக. சரி, ஹெச் ராஜா சிவகங்கை தொகுதியில எத்தனை முறை டெபாசிட் இழந்திருக்கிறாரு? ஹெச் ராஜா சிவகங்கை தொகுதியில் தொடர்ந்து போட்டியிடுறாரு, ஏன் ஜெயிக்க முடியல? ப. சிதம்பரத்திட்ட தோத்தாரு, இப்ப அவருடைய மகன் கார்த்தி ப. சிதம்பரத்திட்ட தோக்குறாரு. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்ற மாதிரி தொடர் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹெச் ராஜா தாவேகாவை பார்த்து விமர்சனம் செய்கிறார். எவ்வளவு இருக்கணும் கொழுப்பு உங்களுக்கு, எவ்வளவு இருக்கணும்? ஏற்கனவே பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு, பெரியாருடைய சிலையை உடைப்போன்னு சொல்லி பேசிக்கிட்டு, கடைசியில அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஹெச் ராஜா அது என்னுடைய அட்மின் போட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அட்மின் போட்டா அட்மினை தூக்கி உள்ள வச்சா பிரச்சனை இல்லையா? அப்ப ஹெச் ராஜா பாதுகாக்கணும், அவருடைய அட்மின் சிறைக்கு போகணும்னு சொன்னா இது என்ன வகையிலான நியாயம் இது? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கூட நான் தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இதுதான் என்னுடைய கொள்கை, இதுலதான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு ஹெச் ராஜா, சாவர்கருடைய பரம்பரை, மன்னிப்பு கேட்கக்கூடிய சாவர்கருடைய பரம்பரையை சேர்ந்த ஹெச் ராஜா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து விமர்சனம் செய்யலாமா? அதுல காமெடி பண்றாராம். யாரு? வெங்கட்டா. இப்பதான் அவரே நான் இங்கிட்டு கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லி வெங்கட் இங்கட்டுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு இத பேசுறாரு. கூடியிருக்கிறவன் வந்து சிரிக்கிறான். அதுல ஒருத்தன் பால்வாடின்னு சொல்லி கேட்கிறான். இந்த பால்வாடி கிட்ட தான்டா நீங்க இந்த முறை பாடம் கற்க போறீங்க, இந்த பால்வாடி கிட்ட தான் நீங்க பாடம் கற்க போறீங்க. தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. இந்த கம்பெடுத்தவெல்லாம் வேட்டைக்காரன் சொல்றது மாதிரி இருந்துகிட்டு இருந்தீங்க. உண்மையான எதிர்கட்சியாக தமிழகத்துல திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமையோடு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பார்த்த உடனே பொறாம எப்படியாவது 2026 திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துடலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அரசியல்ல குதிச்சு உங்க அத்தனை பேருடைய கனவையும் தரைமட்டமாக்குறதுனால உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வைத்தறிச்சல்ல எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது. அண்ணாமலை ஒரு பக்கத்துல தனி மனித தாக்குதல்களை நடத்துகிறார், இடுப்பு கிள்ளக்கூடிய அரசியல் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதான் நம்ம பிள்ளைங்க போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அண்ணன் ராஜ்மோகன் தெளிவாக விஷயத்தை கொடுத்தாரு. சட்டமன்றத்துல விட்டு படம் பார்த்தவனுங்க, சட்டமன்றத்துல யாராவது விட்டு படம் பார்ப்பாங்களா? அந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் மேல ஆபாச தாக்குதலை செய்யறீங்க. உங்களுடைய கட்சியிலையும் குஷ்பு நமிதா மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இடுப்ப கிள்ளி அரசியல் செஞ்சாருன்னா குஷ்பு நமிதா எல்லாம் யாருக்கு இடுப்ப காமிச்சு அரசியல் செய்யறாங்க? சரத்குமார், ரம்மி நாயகன், சரத்குமார மாதிரி ஒரு ஊழல் பேர்வழி, சரத்குமார மாதிரி ஒரு ஏமாற்று பேர்வழி இருக்க முடியுமா? சரத்குமார் நடிச்ச விளம்பரங்கள் எல்லாமே ஏமாத்து. ஈமு கோழிக்கு விளம்பரம் பண்ணாரு, அது ஏமாற்று. அதே மாதிரி ரம்மிக்கு விளம்பரம் பண்றாரு, தினம் செத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட சமூக நலன் மேல அக்கறை இல்லாத ஒரு நபர் சரத்குமார். அந்த மாதிரி நடிகர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க மற்றவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தளபதி அவர்கள் 50 வயசுக்கு மேல அரசியலுக்கு வரதா சொல்றீங்க. அவர் 36 வயசுலேயே வந்து மீனவ பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தவர், இலங்கை பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தவர், மீனவர் பிரச்சனைக்காக போராட்ட களங்களை வடிவமைத்தவர், தன்னுடைய ரசிகர்களை வெறும் ரசிக பட்டாளமா வைக்காம இயக்கத்தை கட்டமைத்து அனைத்து மக்களுக்கும் உதவிகளை செய்தவர். அரசு வந்து டாஸ்மாக் நடத்தும் போது படிப்பகம் சொல்லி ஏழை மாணவர்களுக்கு படிப்பகத்தை உருவாக்கினவர், ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செஞ்சவங்க. ரத்த தானம் கொடுக்கறதுல நம்பர் 1 அமைப்பாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இப்படி மக்கள் பிரச்சனைய தளபதி அவர்கள் சினிமால நடிக்கும் போதே தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை வந்து சல்லப்பணி செய்வதற்காக ஏவி விட்டவர் தளபதி அவர்கள். அவரை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஹெச் ராஜாவுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஹெச் ராஜா எது பேசினாலும் ஆன்டி இண்டியன் சொல்லுவாரு, அதே மாதிரி பாகிஸ்தான் சொல்லுவாரு, யாரை எடுத்தாலும் முஸ்லீம் சொல்லிடுவாரு, ஒரு ஹிந்துவா தான் இருப்பான், அவன் கன்வெர்டட் முஸ்லீம் சொல்லி பேரை மக்கள், காந்தின்னா டேனியல் காந்தின்றாரு, சீமானா சைமன் சொல்லிடுவாரு, இவன் முஸ்லீமா மாறிட்டான் கிறிஸ்தவனா மாறிட்டான்னு சொல்லி கதையை கட்டுவாரு. இப்படி ஒரு தேட்ரேட்டர் தனமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய, ஒரு எச்சக்கலத்தனமான அரசியல் செய்யக்கூடியவர் தான் இந்த ஹெச் ராஜா. ஹெச் ராஜா தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யறாங்க. இப்ப நேற்றைக்கு தான் பண்ணியிருக்காரு ஹெச் ராஜா. பசங்க அடுத்து முகநூல்ல பேஸ்புக்ல மீம்ஸ் எல்லாம் போட்டு என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. வயசான காலத்துல ஹெச் ராஜாவுக்கு இதெல்லாம் தேவையானு தெரியல. எனக்கு அன்பான சோழர்களே, இந்த ஹெச் ராஜாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.